பாரிஸில் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் குளியல் அறையில் இளம் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸின் 7வது மாவட்டத்தின் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் செலின் என்ற இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த அவரது 43 வயதுடைய காதலனை 6 நாட்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்தனர். கடந்த 7ஆம் தேதி இரவு ஈஃபில் கோபுரத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் அலறல் சத்தம் கேட்டது. அண்டை வீட்டாரின் முறைப்பாட்டின் பேரில் அங்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் குளியல் அறையில் சுய நினைவன்றி கிடந்த 25 வயது செலினை மீட்டனர். மருத்துவக் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி அவர் உயிரிழந்தார். போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைவதற்குள் சந்தேக நபரான அந்த நபர் சினிமா பாணியில் தப்பினார். ஜன்னல் வழியாக வெளியே குதித்து கட்டிடத்தின் கூரைகள் மீது ஏறி தப்பி சென்ற அவர் மற்றொரு வீட்டின் பால்கனி வழியாக நுழைந்து தப்பி ஓடியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புலனாய்வு துறையினர் அந்த நபரின் கையடக்க தொலைபேசி சிக்னலை வைத்து தீவிரமாக கண்காணித்தனர். சந்தேக நபர் ஏர் ரயிலை பயன்படுத்தி பல்வேறு இடங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருந்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் உள்ளூர் உணவகம் ஒன்றில் உதவியாளராக பணியிருந்து வந்துள்ளார். உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். அவர் ஏற்கனவே போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் போலீசாருக்கு நன்கு அறிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரும் செலினும் இணைந்து உணவக தொழில் ஒன்றை தொடங்கியதாகவும் ஆனால் அது தோல்வியில் முடிந்ததாகவும் அண்டை வீட்டார்கள் தெரிவித்தனர். தனது காதலியின் கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் அவர் காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்.